தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். புத்தாண்டு சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அசுவதி நட்சத்திரம் மேச ராசியில் 2023 புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கின்ற புத்தாண்டு பிறக்கின்ற நாள் அன்று சனி மகரத்திலே தன் சொந்த வீட்டிலே சஞ்சரிக்கின்றார். குரு மீனத்திலே தன் சொந்த வீட்டிலே சஞ்சரிக்கின்றார். புத ஆதித்ய யோகத்தோடு பிறக்கிறது. இப்படி பிறக்கும் இந்த ஆண்டு அத்தனை மக்களுக்கும் ஆரோக்கியத்தை நல்கவும் வேண்டியதை வழங்கவும் முதல் நாளே நாம் இறைவனை வழிபடுவோம். ஆனைமுக பெருமானை வழிபட்டு ஆனந்தமான வாழ்வு அமைய வழிவகுத்துக் கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டு பிறக்கின்ற பொழுதும் நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா, பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலுமா, புதிய தொழில் தொடங்கலாமா, நடக்கும் தொழில் நல்ல விதமாக நடைபெறுமா, கல்யாண முயற்சிகள் கைகூடுமா, அயல்நாடு செல்லும் வாய்ப்பு உண்டா, வீடு வாங்கும் யோகம் எப்படி, குடும்ப உறவு நன்றாக இருக்குமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் விடை கூறும் விதத்திலே இப்பொழுது 2023 என்ற புத்தாண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டு சனி குரு ராகு கேது பயிற்சிகளும் இந்த ஆண்டில் இருக்கின்றன. எனவே உலாவரும் கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் என்பது பொது நியதி. அல்லாத பட்சத்தில் சுய ஜாதக அடிப்படையிலே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து அதிலே யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நடக்கின்ற தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதற்குரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். தனவரவு திருப்தி தரும். தரணி போற்றுகின்ற விதத்தில் வாழ்க்கையும் அமையும். பொதுவாக இந்த ஆண்டிலே சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. வருட தொடக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இதுவரை மகரத்தில் சஞ்சரித்த சனி பகவான் கும்பராசிக்கு 29/3/2023 செல்கின்றார். அதற்கு பின்னாலே மேஷத்திற்கு குரு வருகின்றார். மீனராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மேச ராசிக்கு 22/4/2023 அன்றைக்கு வருகின்றார். அதற்கு பிறகு பின்னோக்கி நகரும் கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ராகு கேதுக்கள் 10/8/2023 அன்று மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகுவும் துலாத்திலிருந்து கன்னிராசிக்கு கேதுவும் செல்கின்றார்கள். இப்படியெல்லாம் கிரக மாற்றங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும். இவையெல்லாம் வாக்கிய கணித பஞ்சாங்க ரீதியான மாற்றங்கள். ஆண்டின் தொடக்கத்திலே மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி இருக்கின்றார். கடகராசிக்கு கண்டகச்சனியாக வருகின்றார். துலாம் ராசிக்கோ அர்த்தாஷ்டம சனியாக விளங்குகின்றார். தனுசு ராசிக்கு பாதச்சனியாகவும் மகர ராசிக்கு ஜென்மச்சனியாகவும் கும்பராசிக்கு விரயச்சனியாகவும் சனி பகவான் விளங்குகின்றார். சனி பெயர்ச்சிக்கு பின்னாலே மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி முழுமையாக விலகிவிடுகின்றது. கடகராசிக்கோ கண்டகச்சனி விலகிவிடுகின்றது. சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி வருகின்றது. அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு முழுமையாக 7.5 சனி விலகுகின்றது. மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி தொடர்கின்றது. உங்களுடைய ஜாதகத்தில் முதல் சுற்றா, இரண்டாவது சுற்றா, மூன்றாவது சுற்றா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, இரண்டாவது சுற்று என்றால் பொங்கு சனி என்பதனாலே ஓரளவு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வருட தொடக்கத்திலே குருவினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், வருட தொடக்கம் மீனத்திலே இருக்கிற குருவின் பார்வை கடக ராசியில் பதிகின்றது, கன்னி ராசியில் பதிகின்றது, விருச்சிக ராசியில் பதிகின்றது. கடகம், கன்னி, விருச்சிகம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கொடுக்கும். தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம். அதே நேரத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, அதாவது 22/4/2023 பிறகு குரு பயிற்சியாகி மேச ராசிக்கு வருகின்றார். அப்படி மேஷத்தில் வருகின்ற பொழுது அவரது பார்வை பதியும் ராசிகள் சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி. அந்த 3 ராசிகளும் புனிதமடைந்து குரு பார்க்க கோடியன்மை என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்களை எல்லாம் அவர்கள் அடையப் போகின்றார்கள். புத்தாண்டின் தொடக்கத்திலே நாம் ஆனைமுகப் பெருமானை வழிபட வேண்டும், ஆறுமுகப் பெருமானை வழிபட வேண்டும். சிவாலயம், விஷ்ணு ஆலயங்களுக்கு முடிந்தால் நாம் சென்று வழிபட்டு வரலாம். இஷ்ட தெய்வம், குலதெய்வங்களை எல்லாம் வழிபட்டு நவக்கிரக வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இல்லத்து பூஜை அறையிலே நாம் விளக்கேற்றி வைத்து அஷ்டலட்சுமி கவசங்களை பாடினால் நல்லது நடக்கும், நலம் யாவும் நமக்கு வந்து சேரும். பொதுவாக 2023 என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது கூட்டுத்தொகை 7 என்று கேதுவினுடைய ஆதிக்கத்தில் வருகின்றது. ஞானகாரகன் என்று வர்ணிக்கப்படுபவர் கேது. எனவே இந்த புத்தாண்டிலே
ஆன்மீக நாட்டம் மக்களுக்கு அதிகரிக்கும். ஆலய திருப்பணிகள் பலவும் நடைபெறலாம். அதே நேரத்திலே ஆன்மீகம், பத்திரிகை, ஜோதிடம், எழுத்துத்துறை, கலைத்துறை, கணிப்பொறித்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றிலெல்லாம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி ஏற்பட போகின்றது. அந்த துறையிலே இருப்பவர்களெல்லாம் இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகத்தை காணப்போகின்றார்கள். வருடம் பிறக்கின்ற பொழுதே ராகு கேதுக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்றது. ராசியிலேயே, அதாவது மேச ராசியில் அசுவதியில் பிறக்கிற இந்த ஆண்டிலே மேஷத்திலே ராகவும் 7ஆம் இடத்திலே கேதுவும் இருக்கின்றார்கள். எனவே கால சர்ப்ப தோஷத்தின் பின்னணியிலே இருப்பதனாலே நோய் தொற்றுகளால் ஆரோக்கிய தொல்லைகள் மக்களுக்கு வரலாம். ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அவதிப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசும் சுகாதாரத்துறையும் சொல்லுகின்ற வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் மார்ச், மே, ஜூலை, அக்டோபர் ஆகிய மாதங்களிலே எல்லாம் 4 முறை செவ்வாயும் சனியும் பார்க்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கின்ற செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்ப்பது போல, பிறகு கடகத்துக்கு வருகின்ற பொழுது சனி பயிற்சியான பிறகு அதையும் பார்த்து, பிறகு சிம்மத்திலே செவ்வாய் வருகின்ற பொழுது கும்பத்தில் உள்ள சனியை பார்த்து, இப்படி சனி செவ்வாய் பார்வை என்பது 4 முறை ஏற்படுகின்றது. அந்த காலங்களிலெல்லாம் மகர ராசியில் பிறந்தவர்கள், மிதுன ராசியில் பிறந்தவர்கள், கும்பராசியில் பிறந்தவர்கள், துலாம் ராசியில் பிறந்தவர்கள், கடகராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் திடீரென விரயங்கள் வரலாம். இருக்கும் இடங்களிலிருந்து இடமாற்றங்கள் ஏற்படலாம். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். எப்படி போராட்டமான வாழ்க்கை இருந்தாலும் அதை பூந்தோட்டமாக மாற்றுகின்ற ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு. எனவே அப்பொழுதெல்லாம் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யலாம். சனிக்குரிய கவசங்களை பாடலாம். மந்தனாம் காதி நீலா மணியான மகரவாசா, எந்த நாளான போதும் நீ இனிய நாளாக மாற்று என்று அந்த கவசம் சொல்கின்றது. நமக்கு எந்த நாளாக இருந்தாலும் அதை இனிய நாளாக மாற்றிக் கொடுக்கின்ற ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. சனிக்கு மற்றொரு பெயர் மந்தன் என்பதனாலே மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பார்கள். எனவே அளவில்லாமல் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் அந்த சனி பகவானை நாம் வழிபட வேண்டுமாம். அதற்கு பிறகு இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் மழைவளம் சிறப்பாக இருக்கும். காய்கறிகள், வாகன உதிரி பாகங்கள் அவற்றின் விலைகள் உயரலாம். கட்டுமான பொருட்களின் விலையும் கொஞ்சம் உயரும். தங்கம், வெள்ளி போன்றவைகளும் உயரக்கூடிய சூழ்நிலை உண்டு. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலையும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, பறவை, விலங்குகள் மூலமாகவும் நூதன நோய்கள் பரவலாம். தொற்று நோயின் ஆதிக்கத்தால் மக்கள் கொஞ்சம் அவதிப்பட நேர்ந்தாலும் கூட அடிக்கடி அவர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் அரசும் சுகாதாரத்துறையும் சொல்லும் வழிமுறைகளை எல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் ஆச்சரியப்படும் விதத்திலே அமையும். அது மட்டுமல்ல, அரசியலில் கூட உட்பூசல்கள் வரலாம். என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக நமக்கு அமைய அதனுடைய 2+0+2+3 அதாவது 2023 கூட்டுத்தொகை 7 என்று வருவதனாலே கேதுவின் ஆதிக்கத்தில் வருகின்றது. ஞானகாரகன் என்று வர்ணிக்கப்படுவோர் கேது என்பதனாலே ஆன்மீகத்தின் மூலமாக லௌகீகத்தை நாம் சிறப்பாக வளர்த்துக் கொள்ள இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, இனி 12 ராசிகளுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு இனிய ஆண்டாகவே அமையப் போகின்றது. ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் சந்திரன், ராகு இருக்கிறார்கள். 2ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கின்றார். ராசிநாதன் தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் கூட தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரத்தின் பற்றாக்குறைகள் அகலும். விரயஸ்தானத்திலோ குரு இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். விரயங்கள் ஏற்படத்தான் செய்யும் என்றாலும் நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் 29/3/2023 சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வரப்போகின்றார். லாபாதிபதி லாபஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது லாபம் அதிகரிக்கும். எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். பிறகு குரு பயிற்சி வருகின்றது. ஏப்ரல் 22ஆம் தேதி குரு பயிற்சியில் குரு உங்கள் ராசியிலேயே வரப்போகின்றார். குரு ராசிக்கு வருகின்ற பொழுது குரு வந்தாலும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கோடி நன்மை என்பார்கள். எனவே தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னவெல்லாம் கனவு கண்டீர்களோ அந்த கனவுகள் எல்லாம் நனவாகப் போகிறது. இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பு, இனிய பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு, தொழிலாளர் லாபம், சேமிப்பு அதிகரிப்பு போன்றவைகள் எல்லாம் உருவாகும். அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி 8/10/2023 ராகு கேதுக்களின் பயிற்சி. உங்கள் ராசியில் இதுவரை இருந்த ராகு 12ஆம் இடத்திற்கு செல்கின்றார். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். ஆக இந்த ஆண்டு மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக நேராக யோக பலம் பெற்ற நாளிலே நீங்கள் பிள்ளையார்பட்டி என்ற ஊருக்கு சென்று அங்கிருக்கும் கற்பக விநாயகரை கைதொழுது வழிபட்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சதுர்த்தி விரதமும் இருப்பது நல்லது.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு தொடக்கத்திலே விரயமாக இருந்தாலும் கூட சனி பேச்சுக்கு பின்னாலே மிக அற்புதமான பலன் உங்களுக்கு வரப்போகின்றது. வருட தொடக்கத்திலே குருவினுடைய பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களிலே பதிகின்றது. எனவே சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறும். படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலம் வருமானங்கள் வரலாம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே கல்யாணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடைகள் இருந்தால் அவைகள் அகலும். எனவே திருமண முயற்சிகள் கைகூடலாம். இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகலாம். பிறகு சனிப்பெயர்ச்சி ஆகின்ற பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். 10இல் சனி வருகின்ற பொழுது பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் சரி, அரசியல் போன்றவற்றில் இருப்பவர்கள், பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அதன் விளைவாக அவர்கள் சந்தோஷத்தை அதிகம் சந்திக்கப் போகின்றார்கள். அதற்கு பின்னாலே குரு பெயர்ச்சி வருகின்றது. குரு பெயர்ச்சி ஏப்ரல் 22இல் வருகின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார். லாபாதிபதி விரயஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது லாபம் விரயமாகிறதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்ல விரயமாகவே வரலாம். அதிலும் செவ்வாய் வீட்டில் வருவதால் இடம் பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, மனை கட்டும் யோகம், இன்னும் இந்த பூமி சம்பந்தப்பட்ட வகையிலே நீங்கள் செய்யும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. அதற்கு பின்னாலே ராகு கேது பேச்சியின் விளைவாக ராகு லாபஸ்தானத்திற்கு வருவதனாலே புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் கைகூடலாம். அயல்நாட்டிலிருந்து அனுகூல தகவல்கள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் அயல்நாட்டிலிருந்து கூட வரலாம். அப்படிப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு கைகூடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் நீங்கள் நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் பிரதோஷ நேரத்திலே விரதம் இருக்க வேண்டும். நந்தியம்பெருமானையும் சிவன் உமையவளையும் வழிபட வேண்டும். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டி என்ற ஊரிலே இருக்கக்கூடிய நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றும் நெய் நந்தியை நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் சென்று அந்த நெய் நந்தி வழிபாட்டை மேற்கொண்டால் வாழ்க்கையில் யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரம்பத்திலே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. 8இல் சனி இருப்பதனாலே ஆண்டின் தொடக்கத்திலே உங்களுக்கு நிறைய விரயங்கள் வரலாம். குடும்பத்திலும் கருத்து வேறுபாடுகள், அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் கூட பணி நிரந்தரமாகவில்லையே என்ற கவலை, மேலதிகாரிகளோட எதிர்ப்பு போன்றவைகளையெல்லாம் சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். இருந்தாலும் குரு பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகின்றது. அப்படி பதிகின்ற பொழுது குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் அந்த காரியங்கள் கைகூடி விடலாம். பிறகு சனிப்பெயர்ச்சி வருவதுதான் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நேரம். அஷ்டமத்து சனி விலகுகிறது. மார்ச் 29இலே விலகும் பொழுது சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும். திருநள்ளாறு, அதே போல குச்சானூர், பெருச்சி கோயில், பொங்கு சனிக்குள்ள திருக்கொள்ளிக்காடு போன்ற ஸ்தலங்கள் எல்லாம் சனிக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கும், அதாவது சனிக்கென்று பிரத்யேகமாக இருக்கும் ஆலயங்கள் என்று கருதலாம். அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு வாய்ப்பிருப்பவர்கள் சென்று வழிபடலாம். இல்லை என்றால் உள்ளூரில் உள்ள சிவாலயத்தில் உள்ள சனி பகவானை நீங்கள் வழிபடலாம். அஷ்டமத்து சனி விலகிய பின்னால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கடந்த 2 ஆண்டுகளாக உங்களுக்கு நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. அதற்கு பின்னாலே குரு பெயர்ச்சி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7, 10க்கு அதிபதியாக விளங்குபவர் 11ஆம் இடத்திற்கு வருகின்றார். 10க்கு அதிபதி 11க்கு வருகின்ற பொழுது தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவதால் 22/4/2023க்கு மேல் தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழிலிருந்து தனித்து இயங்கலாமா என்று கூட முற்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவர். அதற்கு பின்னாலே ராகு கேது பேச்சியும் உங்களுக்கு நன்மை தரும் விதத்தில் இருக்கிறது. 10இலே ராகு இருப்பதால் பணியிலே இருந்த தொய்வு அகலும். பலருடைய கூட்டு முயற்சியிலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாக அமைய நீங்கள் ஏகாதசி விரதமிருந்து வழிபடுவதோடு தென் திருப்பதி என்று வர்ணிக்கக்கூடிய அரியக்குடி, காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர் அரியக்குடி, அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி என்று இருக்கிறது. அந்த காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கும் அரியக்குடியில் இருக்கக்கூடிய அற்புதமான திருமாலையும் அங்குள்ள இலக்குமியையும் நீங்கள் வழிபட்டால் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் சிக்கியிருக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டகச்சனி விலகப் போகின்றது. ஆனால் அப்படி விலகினாலும் கூட வருட தொடக்கத்தில் கண்டகச்சனி இருக்கின்ற பொழுது குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே ஓரளவு குருவின் பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களில் பதிவதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதே நேரத்தில் அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். பொது வாழ்விலே புகழ் கூடும். பிள்ளைகளால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேருவார்கள். பாகப்பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியலாம்.
29/3/2023 சனி பேச்சுக்கு பின்னாலே உங்கள் ராசிக்கு கண்டகச்சனி விலகி அஷ்டமத்து சனியாக வருகின்றார். அப்படி அஷ்டமத்து சனியாக வந்தால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் கூட சனி தன் சொந்த வீட்டிலே இருப்பதனாலே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சுப விரயங்கள் அதிகரிக்கும். இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கல்யாணமாகவில்லையே என்று கவலை இருந்தால் அவைகளை தீவிரமாக பேசி முடிக்கலாம். அவர்கள் படிப்பு மேற்படிப்புக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள உகந்த நேரம். அதற்கு பின்னாலே குரு பெயர்ச்சி வருகின்றது. குரு பெயர்ச்சி வருகின்ற பொழுது 10ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பதவி மாற்றங்கள் வரலாம். பொது வாழ்விலே இருப்பவர்கள், நல்ல பொறுப்புகள் இருப்பவர்களுக்கெல்லாம் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அது கொஞ்சம் மனக்கவலை அளிக்கும் பொறுப்பாகவே இருக்கலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பார்வையின் விளைவாக உங்களுடைய குடும்பஸ்தானம் புனிதமடைகின்றது. அது மட்டுமல்ல, சுகஸ்தானமும் 6ஆம் இடமும் புனிதமடைவதனாலே உங்களுக்கு நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். பிறகு அதற்கு பின்னால் ராகு கேது பயிற்சி. 9ல் ராகு இருப்பதால் பெற்றோர் வழியில் உள்ள பிரச்சனைகள் அகலும். பூர்வீக சொத்து தகராறுகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரலாம். உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான பௌர்ணமி தோறும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரரை யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்வில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து வாயிற்கதவை தட்டும். அது மட்டுமல்ல, யோகங்களும் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன் இருக்கின்றார் 6ல், 8ஆம் இடத்திலே குரு, அஷ்டமத்திலே ஏதேனும் ஒரு கிரகம், வலிமையான கிரகம் இருந்தால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. எனவே ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் அந்த 8ஆம் இடத்து குரு பகவான் குருப்பெயர்ச்சிக்கு பின்னால் உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். எனவே அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏப்ரல் 22 வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அதற்கு பின்னால் உங்களுக்கு சனி பயிற்சியாகி கண்டகச்சனியாக வந்தாலும் கூட குரு பார்வை இருப்பதனாலே ஏப்ரலுக்கு மேல் உங்களுக்கு ஒரு உன்னதமான காலம், ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரியும் விதத்திலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் இருக்கின்றன. திருமணம் போன்றவற்றில் இருந்த தடைகள் அகலும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் அக்கறை செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, அந்த குருவினுடைய பார்வை 3ஆம் இடம் 5ஆம் இடத்தில் பதிகின்றது. 5ஆம் இடம் என்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். திருமணம் முடிந்த தம்பதியர்கள் பிள்ளை பிறக்கவில்லையே என்று கவலைப்பட்டால் அது புத்திர பேருக்கான வாய்ப்புகளும் கைகூடலாம். அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி, அஷ்டமத்தில் ராகு வருகின்றார். 8ல் வந்தாலும் கூட மறைந்த ராகுவால் உங்களுக்கு நிறைந்த தனலாபம் கிடைக்கும். அரவு நின்ற வீட்டுக்காரனை பொறுத்துத்தான் பலன் என்பதனாலே ராகு இருக்கும் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் நல்ல இடத்தில் சஞ்சரிப்பதால் ராகு பயிற்சியின் பொழுது நீங்கள் நாகசாந்தி வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு உங்களுக்கு வளம் தரும் வழிபாடாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தேய்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் விரதமிருந்து வைரவன்பட்டியில் உள்ள மார்த்தாண்ட பைரவரை வழிபட வேண்டும். பொதுவாக சிவாலயங்களிலெல்லாம் வைரவர் இருக்கின்றார். அந்த வைரவரையும் நீங்கள் வழிபடலாம். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டி என்று வைரவர் பெயரிலேயே உள்ள ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கும் மார்த்தாண்ட பைரவரை நீங்கள் அஷ்டமி திதியில் அல்லது யோகபலம் பெற்ற நாளிலே உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்து சுய ஜாதகத்தில் யோகபலம் பெற்ற நாளில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருட தொடக்கத்தில் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடி என்பதனாலே ஆண்டின் தொடக்கம் அற்புதமாக இருக்கிறது. வேண்டியதெல்லாம் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. பொது வாழ்விலே புகழ் கூடும். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு ஒரு நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். அதற்கு பின்னாலே மார்ச் 29 சனி பயிற்சி, 6ல் சனி வருகின்றார். உத்தியோகத்தில் மாற்றம், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, இலாகா மாற்றங்கள் கிடைக்கலாம். நீங்கள் மேலெடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக உங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அந்த பணி நீக்கத்திலிருந்து மீண்டும் நீங்கள் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்ல, குரு பயிற்சியும் உங்களுக்கு அஷ்டமத்தில் வருகிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். 8லே குரு வருகின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ரண சிகிச்சைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். திடீரென வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் கூட உண்டு. என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வை 4-12லும் பதிகிறது. 2ஆம் இடத்திலும் பதிவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும், பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதுபோன்ற காலங்களில் குருவை நீங்கள் வழிபடுவது நல்லது. குரு கவசம்பாடி குருவை வழிபடலாம். பிறகு ராகு கேது பயிற்சி. கேது உங்கள் ராசிக்கு வருகின்றார். 7ஆம் இடத்திலே ராகு. 8-10-2023 அரவு கிரகங்களின் பயிற்சி.
சர்ப்பதோஷம் உங்களுக்கு உருவாகிறது. எனவே அப்பொழுது ராகு கேதுகளுக்கு எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு அனுகூலம் தரும் ஸ்தலங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளிலே சர்ப்பசாந்தி பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டால் ஏற்ற இறக்கமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு இனி ஆண்டாக உங்களுக்கு அமைய நந்தி தேவரை நீங்கள் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, சிவகங்கை மாவட்டத்திலே திருப்பத்தூர் அருகில் இரணியூர் என்ற ஊர் இருக்கின்றது. அந்த இரணியூரிலே ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவியை பூக்கொண்டும் பாக்கொண்டும் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலே ஜென்மத்திலே கேதுவும் 7ல் ராகுவும் இருந்து சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். எனவே ஆண்டின் தொடக்கத்திலேயே நீங்கள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை குறிப்பிட்ட ஸ்தலங்களிலே சென்று செய்து கொள்வது நல்லது. அப்பொழுதுதான் ஏற்ற இறக்கமில்லாத வாழ்க்கையும் மன நிம்மதியும் அமையும். அது மட்டுமல்ல, அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமும் இருக்கின்றது. சனி உங்களுக்கு விலகுவது எப்போது என்றால் 29/3/2023 சனி விலகுகிறது. அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் கிடைக்கலாம். தொழிலில் நல்ல வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அது மட்டுமல்ல, குரு பயிற்சி உங்களுக்கு மிக 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 சாதகமான நிலை. 22/4/2023 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வருகின்றார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகைவனாக இருந்தாலும் குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. சேமிப்புகளும் உயரும். ராகு கேது பேச்சு என்று எடுத்துக்கொள்கிற பொழுது மறைந்த ராகுவால் நினைந்த தனலாபம் கிடைக்கும் விதத்தில் ராகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் கேது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் வருகின்றார்கள். எனவே இந்த கேது ராகுவனுடைய 6ல் ராகு வருகின்ற பொழுது அஷ்டலட்சுமி யோகம் செயல்படும். எனவே ராகு கேது பேச்சின் விளைவாகவும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள், செல்வ விருத்தி உங்களுக்கு ஏற்பட போகின்றது. பொது வாழ்விலே உங்களுக்கு புதிய திருப்பங்களும் தலைமை பதவிகளும் கூட கிடைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதோடு பட்டமங்கலம் சென்று திசை மாறிய தென்முக கடவுளை நீங்கள் வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் ஆண்டாகவே அமையப் போகின்றது. வருட தொடக்கத்திலே குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. குரு பார்க்க கோடின்மை என்பதற்கு ஏற்ப இந்த ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. நன்மை பெறும் ராசிகளில் உங்கள் ராசியும் ஒரு ராசியாக இருக்கின்றது. அதற்கு பின்னாலே சனி சகாய ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வருகின்றார். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் நல்லதே செய்வார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது குரு பயிற்சிக்கு பின்னால் குரு 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். 6க்கு 8 என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலிருந்து பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சகட யோகம் செயல்பட போகின்றது. எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். பொருளாதார விருத்தி அதிகரிக்கும். தேங்கிய காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக நடைபெறும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது வாங்கி குடியேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்களும் உங்களுக்கு ஈடேறப் போகின்றது. விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிக்க ராகு கேது பேச்சியும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ராகு 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் ராகு குரு வீட்டில் சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் கொடுக்க தயாராக இருப்பார். எனவே நீங்கள் ராகு கேதுக்களையும் முறையாக நீங்கள் வழிபட வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க சதுர்த்தி விரதமிருந்து சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி என்ற ஊரில் வடக்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள் கொடுக்கும் கற்பக விநாயகரை வழிபட வேண்டும். கனவுகளை நனவாக்குவோர் கற்பக விநாயகர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7ரை சனி விலகப் போகிறது. தொடக்கத்திலே சனி 2ல் இருந்தாலும் கூட 29/3/2023 சனி முற்றிலும் விலகுகிறது. 7ரை விலகிய பின்னாலே உங்களுக்கு இனிய பலன்கள் கிடைக்கும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் அகலும். அண்டை அயலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலும் நல்ல நிம்மதி கிடைக்கப் போகின்றது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டியை விட்டு பழுது பார்ப்பது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்வது, அதாவது சுபகாரியங்கள் சுப செலவுகளை செய்வதற்கு இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் இனி அகலப் போகின்றது. நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாமல் போயிருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலும் சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுக்கும். குருவினுடைய ஆதிக்கமும் நன்றாக இருக்கின்றது. குரு பயிற்சிக்கு பின்னால் உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். உங்கள் ராசிநாதன் குரு ராசியை பார்க்கின்ற பொழுது தன் வீட்டை தானே பார்ப்பதனாலே மிக 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 அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. எனவே ஏப்ரலுக்கு மேல் உங்கள் வாழ்க்கையில்
மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகின்றது. அது மட்டுமல்ல, வாகன யோகமும் உண்டு, வாகன யோகங்களும் உண்டு. அயல்நாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு அது கைகூடலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல தலைமை பொறுப்புகள் வரலாம். அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி. அக்டோபர் 8 வருகின்ற ராகு 4 இருப்பதால் ஓரளவு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம். அப்போதைக்கப்போது சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றும். அப்போதைக்கப்போது நீங்கள் நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இந்த ஆண்டு இனிய ஆண்டாக உங்களுக்கு அமைய சனிக்கிழமை தோறும் நீங்கள் விரதமிருந்து நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வரலாம். உள்ளூரில் இருக்கும் அனுமனையும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம். சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலங்களை தீர்க்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல்களை போக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு இனிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. இதுவரை ஜென்மச்சனியின் பிடியில் சிக்கியிருந்த உங்களுக்கு இப்பொழுது குடும்பச்சனியாக சனி பயிற்சி ஆகின்றார். ஜென்மச்சனி ஆதிக்க காலத்திலே மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எதை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஏங்கி இருப்பீர்கள். ஆனால் சனி பயிற்சி அற்புதமான பயிற்சி. 29/3/2023 குடும்பச்சனியாக வருகின்ற பொழுது குடும்பத்திலே சுப நிகழ்வுகள் நடைபெறும். எதிர்பார்த்தபடி சில காரியங்களில் இருந்த தடைகள் அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் கூட நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஓயும். குரு பயிற்சி 4 குரு வருகின்றார். அர்த்தாஷ்டம குருவாக வருவதனாலே ஆரோக்கிய தொல்லை சிறிது உண்டு. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். என்ன இருந்தாலும் குருவுக்குள்ள பிரீதிகளை நீங்கள் செய்கின்ற பொழுது, வழிபாடுகளை யோக பலம் பெற்று நாளில் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரலாம். ராகு கேது பேச்சு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் ராகு வருகின்றார். எனவே சகோதர ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. இந்த ஆண்டு மேலும் வளம் பெற நலம் பெற திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம். திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்கு சனிக்காரர்களும் வழிபட்டு வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு தனஸ்தானத்திலே குரு, விரயஸ்தானத்திலே சனி. ஆண்டின் தொடக்கத்திலே வருமானம் போதுமானதாக இருக்கும். திருப்தி தரும் விதத்தில் அமையும். விரயங்களும் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் வரவு இல்லாமல் செலவாகாது. வரவு வந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். சந்திரன் ராகு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கும் செலவிடுவீர்கள். அதே நேரத்தில் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு ஜென்மச்சனியாக வருகின்றது. எனவே இனி 2.5 ஆண்டுகள், அதாவது 29/3/2023 மேல் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வருகின்ற பொழுது சிறு சிறு தொல்லைகள் வரலாம், குறுக்கீடுகள் வரலாம். சனி பகவானை விடாது வழிபட வேண்டும். சனி கவசங்கள் பாடலாம். சனிக்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். சனி பிடிக்காத தெய்வம் என்று வர்ணிக்கக்கூடிய விநாயக பெருமானையும் வழிபடலாம். அதே நேரத்தில் அனுமனையும் நீங்கள் வழிபடலாம். பிறகு குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. ஏப்ரல் 22 வரும் குரு பயிற்சி 3ஆம் இடத்திற்கு வருகின்றார். தனாதிபதி குரு 3ஆம் இடம் சகாயஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது தனத்தில் உங்களுக்கு சகாயங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகலாம். பாக்கிகள் வசூலாவது மட்டுமல்ல, தொழிலிலும் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. தொழிலாலும் உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயர் பதவிகளும் உயர்மட்ட அதிகாரிகளின் பழக்கத்தால் சம்பள உயர்வுகளும் கிடைக்கும். அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி 2இல் இருக்கின்ற ராகுவால் திரண்ட செல்வம் உங்களுக்கு வரலாம். வருடக்கடைசி உங்களுக்கு வளர்ச்சி தரும் விதத்திலேயே இருக்கின்றது. அஷ்டமியில் நீங்கள் விரதமிருந்து திருப்பத்தூருக்கு பக்கத்தில், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பெருச்சி கோயில் என்ற ஊரிலே இருக்கும் அந்த சனி பகவானையும் அங்குள்ள வைரவரையும் நீங்கள் வழிபடலாம். வராகி வழிபாடும் உங்களுக்கு உன்னதமான பலனை கொடுக்கும். தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கும் வராகி அம்மனையும் அங்குள்ள சிவன், முயவள், நந்தி போன்றவற்றையும் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டின் தொடக்கம் ஜென்மத்திலே குரு. ஜென்ம குருவாக இருப்பதால் திடீரென இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்றவைகள் எல்லாம் வரலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 7.5 சனி தொடங்குகிறது. மார்ச் 29 முதல் 7.5 சனி ஆரம்பம். அப்படி வருகின்ற பொழுது முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா என்பதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதல் சுற்றாகவும் 3வது சுற்றாகவும் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். நிதானமாக இருக்க வேண்டும். நடுச்சுற்றாக இருந்தால் பொங்கு சனி, ஓரளவு நற்பலன்கள் கிடைக்கும். சனி பகவான் 7யாக வந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 12க்கு அதிபதி 12இல் இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 2ஆம் இடம் எனப்படும் தனஸ்தானத்திற்கு வருகின்றார். ஏப்ரல் 22 வருகின்ற பொழுது 6, 8, 10 ஆகிய 3 இடங்களையும் குரு பார்க்கின்றார். எனவே உத்தியோகம், தொழிலிலே முன்னேற்றம், இழப்புகளை ஈடு செய்யும் வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் வருவதெல்லாம் உண்டாகலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும் என்றே கருதலாம். ஜென்மத்தில் ராகு வருகின்றார்.
8/10/2023. ஜென்மத்தில் ராகு வருகின்ற பொழுது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். 7லே கேது இருப்பதால் துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ராகு கேதுகளுக்கும் நீங்கள் பிரீதி செய்ய வேண்டும். சர்ப்பதோஷத்துக்கு வழிபாடாக சர்ப்பசாந்தி பரிகாரங்களை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ராகு கேது பேச்சின் விளைவாக ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து விடுபட்டு நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். பொதுவாக இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய பிரதோஷ நாளிலே நீங்கள் விரதம் இருப்பது, தஞ்சை பெரிய கோயில் சென்று நந்தியம்பெருமானை வழிபட்டு சப்த அர்ச்சனைகளையும் செய்து வராகியையும் வழிபட்டு வந்தால் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2023 இனிய புத்தாண்டு நற்பலன்களை வழங்க எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி.